Hi students, I am Bino. 12th month chapter 1ல example 1.32 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா test the consistency of the following system of the linear equation அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி இது கன்சிஸ்டன்சியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 3 தான். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும்? ஏ தனியாக, எக்ஸு தனியாக, பி தனியாக ஃபார்ம் பண்ணணும். இதுலேருந்து ஏ ஃபார்ம் பண்ணலான்னா எப்படி? இந்த கோஎஃபிஷியன்ட், அதாவது வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இசட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 1. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன்று, இது 2, இங்கே -1, இங்கே 1, ஸோ 2 -1 1. அதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன், இங்கே 3 -1 1, அப்போ 3 -1 1. அடுத்து இங்கே இது 4, இது -1, இது 2, அப்போ 4 -1 2. எக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. ஸோ பிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு, ஈக்குவலுக்கு அந்த சைடு என்ன இருக்குது? இங்கே -9 4 6 7, -9 4 6 7. ஸோ ஏ எக்ஸு பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்லாஷ் பி வந்து எழுதுவோம். ஸோ இப்போ ஏ ஸ்லாஷ் பினா ஃபர்ஸ்ட்டு ஏ டேர்ம் எழுதுவோம், அடுத்து வந்து என்னென்னா பி டேர்ம் எழுதுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்கும்? 1 2 3 4. அப்போ என்ன இருக்கணும்? 1 ஒரு 0 2 0, அடுத்து வந்து 3 0. ஆக்சுவலி இதுதான் ஃபார்மேட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும்? நான் ஜீரோவாக இருக்கணும், அடுத்து ஒரு 0, அடுத்து 2 0 3 0. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு நான் ஜீரோ, அது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? R1 நம்ம அப்படியே எழுதிடலாம். அடுத்து இந்த டேர்மை நம்ம என்ன ஆக்கணும் அப்படின்னா ஜீரோவாக மாற்றணும். இப்போ இந்த டேர்மை ஜீரோவாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே 2 இருக்குது, இந்த 2 கிட்ட இன்னொரு ஒரு -2 சேர்த்தா தான் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0ன்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ நம்ம -2 சேர்க்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ இந்த 1 நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? R2 implies R2 - 2R1. அப்போ நான் R2வை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறேன். என்ன இருக்குது? 2 -1 1 4, 2 -1 1 4. R1 இந்த இருக்குது. இது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 -2 1 -18, 2 -2 2 -18. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணிக்கிறோம்? சப்ட்ராக்ட் சொல்லும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் வந்து ப்ளஸ். 2 - 2 என்னது? 0. -1 + 2 1, 1 - 2 -1, 4 + 18 22. இது அப்படி கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? R2ல எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த டேர்மை என்ன ஆக்கணும்? 0 ஆக்கணும். இப்போ அதை நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? 3. அப்போ இது கூட இன்னொரு ஒரு -3 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். சேம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? R3 implies R3 - 3R1. R1 இதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். R3 என்ன இருக்குது? 3 -1 1 6. ஸோ 3 -1 1 6. R1 3ஆல் பண்ணணும். R1 இதான 3ஆல் பண்ணோம்னா 3 -3 3 9 3 27. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகுமா? மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. 3 - 3 0, 1 + 3 2, 1 - 3 -2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 33. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது R3ல எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த டேர்மை வந்து 0 ஆக்கணும். இங்கே என்ன இருக்குது? 4. அப்போ இந்த 4 கூட இன்னொரு ஒரு 4 சேர்த்தோம்னா 0 ஆகும். சேம் R1 எடுத்துக்கலாம். 4 அதே மாதிரி இது R1ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கும்? R4 - 4R1. இங்கே பாருங்க, R4ங்கிறது 4 - 1 2 7. இந்த R1 4ஆல் பண்ணா 4 - 4 4 9 4 36. 4 - 4 4 -36. இப்போ என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட்னு சொல்லும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். 4 - 4 வந்து 0. -1 + 3 + 4 வந்து +3.
2 minus 4 minus 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 43. இப்போ இதை எடுத்து கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? 1 0 0 ஃபர்ஸ்ட் தான் முடிஞ்சு. இப்போ இந்த செகண்ட் காலத்தில் இது ரெண்டும் ஜீரோ பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஜீரோ ஒரு ஜீரோ. அப்போ என்ன ஆகணும்? இந்த இடத்தையும் நம்ம என்ன ஆகணும்னா ஜீரோ ஆகணும். அப்போ ரோ 1லையும் ரோ 2லையும் பிரச்சனை இல்லை. அப்போ ரோ 1லையும் ரோ 2லையும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்த ஜீரோ ஆகணும். இங்கே 1 இருக்கு. அப்போ சேம் இது 2வால் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது R3 மைனஸ் 2R1. R3 என்ன இருக்குது? 0 2 மைனஸ் 2 33. 0 2 மைனஸ் 2 33. R1 2வால் பண்ணுறோம். R1 என்ன? 1 மைனஸ் 1 1 9. அப்போ அதை பண்ணோம்னா 0 அது 2வால் நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்குமா? சரி, இங்கே 2 இருக்குதுன்னா இதை தான் நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம்னு சொன்னோம். அப்போ இது என்னது? R2. ஸோ 2 R2. R2 பண்ணோம்னா 2 மைனஸ் 2 44. ஆக்சுவலாக நம்ம செகண்ட் இது நம்ம ஜீரோவை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆக்கிட்டோம்? 3யுமே நம்ம ஜீரோ ஆக்கிட்டோம். அப்போ செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் காலமுக்கு நம்மளுக்கு போகும்போது மறுபடியும் இந்த 1 எடுத்தோம்னா இப்போ 1 + 0ன்னு போட்டாலும் நம்மளுக்கு 1ன்னு வரும். மைனஸ் பண்ணாலும் இந்த 1ன்னு வரும். அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ரோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கும்போது தான் இந்த ரோ 1 வச்சே நம்ம பண்ணணும். செகண்ட் காலமுக்கு போயிட்டோம்னா ரோ 1 விட்டுட்டு இந்த 3 ரோக்குள்ள தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே வந்து R2. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்? இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 2வால் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். 0 மைனஸ் 0 0 மைனஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 33 மைனஸ் 44 வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் 11. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறோம்னா 0 பண்ணுறோம். அப்போ இதையுமே இங்கே 3 இருக்குது. நம்ம இதை எடுத்தோம்னா இங்கே 3யை கொண்டு வர முடியாது 2ல். பட் ஆனால் இங்கே 1ல் என்ன பண்ண முடியும்? 3யை கொண்டு வர முடியும். அப்போ R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்ம் கூட சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி R4லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். R3 என்ன இருக்குது? 0 3 மைனஸ் 2 43. 0 3 மைனஸ் 2 43. R2வை பண்ணோம்னா 3ஆல் 3 மைனஸ் 3 66. 3 மைனஸ் 3 66. அப்போ என்ன? ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும் மாறும். ஸோ சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0 0 1 மைனஸ் 23. அப்போ 0 0 1 மைனஸ் 23. இப்போ இது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேர்மில் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? 1 1 0 2 0 3 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 0 2 0 கீழே தான் என்ன இருக்கணும்? 3 0 இருக்கணும். ஆனால் இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? மாறி இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இது ரெண்டையும் நான் எப்படி மாற்றுறேன்? எப்படி? R3யவும் R4யும் நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ R1 நம்மளுக்கு அப்படியே வந்துடும், R2வும் அப்படியே வந்துடும். இந்த R3 இருக்கு இல்லையா? 0 0 மைனஸ் 11. இதை நான் கடைசியாக இருக்கிறதுக்கு நான் முன்னாடி எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு நான் 0 1 0 2 0 3 0 கிடைச்சிருச்சா? இப்போ இதுக்கான ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேங்க் நம்மளுக்கு ரேங்க் ஏ பார்க்கும்போது நம்மளுக்கு பி தேவை. இதில் நான் ஜீரோ எத்தனை இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோவில் நம்பர் இருக்குது, செகண்ட் ரோவில் நம்பர் இருக்குது, தேர்ட் ரோலையும் ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் ஃபோர்த் ரோவில் என்ன இல்லை? நம்பர் இல்லை. அப்போ ஃபோர்த் ரோவை நம்ம விட்டுறணும். அப்போ ரேங்க் என்ன வரும்? ரேங்க் 1 2 3. அப்போ ரேங்க் வந்து என்னென்னா ஏயோட வேல்யூ வந்து 3. ஏபின்னு சொல்லும்போது இது மொத்தத்தையும் பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் ஜீரோ இருக்குது, செகண்ட் வந்து நான் ஜீரோ இருக்குது, தேர்ட்லேயும் நான் ஜீரோ இருக்குது, ஃபோர்த்துலேயும் நம்மளுக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நான் ஜீரோ இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஏ 3, ரேங்க் ஏபி வந்து 4. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் தான் இருக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னன்னா
இந்த சிஸ்டம் ஈக்குவேஷனஸ் வந்து என்னென்னா இன்கன்சிஸ்டன்ட். இது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.